வணக்கம். திரையரங்கம் சின்ன சின்ன ஆசை. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வர்ஷா வாசுதேவ். இவர் ஒரு பெண் இயக்குனர். இவர் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. வாரணாசியை பின்புலமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. கேரளத்திலிருந்து வாரணாசிக்கு நடுத்தர வயதை தாண்டிய மாதவன் மாஸ்டர் அப்படின்றவர் போகிறாரு. வாரணாசியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை பார்க்குறதுக்காக அப்பப்போ கேரளத்திலிருந்து போவார். அப்படி சென்றிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் மாதவன் மாஸ்டர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருமையான நடிகரான இந்திரன்ஸ். வாரணாசியில் கோவில் பகுதியில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், ஒரு அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. அவங்க யாருன்னு தெரியல, பார்க்கும்போது தென்னிந்தியாவிலேருந்து வந்தவங்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்கள் அப்படின்னு. உடனே இவர் போய் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ரோஜா படத்தின் கதாநாயகியான மதுபாலா. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் லீலா. தமிழகத்தினுடைய தஞ்சாவூரை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரம் அது. டூரிஸ்ட்டு பீப்புள் கூட சேர்ந்து அவங்க வாரணாசியை பார்க்கலாம் அப்படின்றக்காக வந்தாங்க. வந்த இடத்துல ஏதோ சூழலில் அந்த குரூப்கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சு அப்படின்னு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருது. அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, தான் வந்த அந்த குழுவினர் இப்போ எங்கே இருக்காங்க, என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த கவலையில் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மணிப்பர்ஸு இதெல்லாம் திருடன் அபகரிச்சுட்டு கொண்டு போயாச்சு. இப்போ அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அவல நிலையில் அந்த பெண் இருக்காங்க. அதுக்கு பிறகு தன்னை பற்றிய விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. மாதவன் சொல்கிறாரு, தான் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தது, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டது, மகளை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க அதே மாதிரி ஏற்கனவே ஒரு மனிதனை திருமணம் செஞ்சது, ஒரு மகன் இருக்கிறது, இப்போ யாருமே இல்லாமல் இருக்கிறது, டூரிஸ்ட்டு பீப்புளோடு சேர்ந்து வாரணாசியை பார்க்க வந்தது அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே நடந்துக்கிட்டே ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது, உட்கார்றது, உணவு அருந்துறது, பேசுகிறது, பல காட்சிகளை பார்ப்பது, பல நடனங்களை பார்ப்பது, பல கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பது. இது எப்படின்னா ஒரு நைட்டு ஒரு பகலில் நடக்கக்கூடிய கதைங்க. அந்த ரெண்டு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு கிட்டத்தட்ட நம்ம வாரணாசியவே சுற்றி காமிச்சா இப்படி இருக்கும், அந்த பேட்டர்னில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு நடுவில் அந்த மாதவன் மாஸ்டருக்கு ஒரு மக இருக்காங்க. அந்த மக கதக் டான்ஸ் இதெல்லாம் ஆடக்கூடியவங்க. அவங்க ஆடக்கூடிய அந்த கதக் நடனம் ஆடக்கூடிய காட்சி இருக்குல்ல, அதையும் நம்ம படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது அருமையான நடிகையான அபர்ணா பாலமுரளி. ஜானகி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க வர்றாங்க. படம் முழுக்க மாதவன் மாஸ்டரும் லீலாவும் எப்படி நடந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு, ஒருவரின் கவலையை இன்னொருவரிடம் தெரிவித்து கொண்டு, ஒருவருடைய சந்தோஷத்தை இன்னொருவரிடம் பரிமாறிக்கொண்டு, இப்படிப்பட்ட மிகச்சிறந்த அருமையான சுவாரஸ்யமான காட்சிகளுடன் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி ஒரு கவிதை என்று கூறலாம். ஆனால் அந்த காட்சியின் முடிவில் மதுபாலா ஏற்று நடித்திருக்கக்கூடிய லீலா கதாபாத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. படத்தினுடைய கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்பது பரவலான கருத்து. எனினும் இந்த திரைப்படம் ஒரு மாறுபட்ட திரைப்படம், ஒரு வித்தியாசமான திரைப்படம், 10ஓடு 1 என்று கூறக்கூடிய திரைப்படம் அல்ல. ஒரு தனித்துவ தன்மை கொண்ட ஒரு திரைப்படம். மனதில் நீங்காத இடத்தை பிடித்து வாழக்கூடிய திரைப்படம் என்பதை எங்கு வேண்டுமானாலும் நாம் உரத்த குரலில் கூறலாம். மாதவன் மாஸ்டர் கதாபாத்திரத்தில் இந்திரன்ஸ் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். இந்திரன்ஸை தவிர வேறு எந்த நடிகரும் இந்த அளவிற்கு பொருத்தமாக அந்த கதாபாத்திரத்திற்கு இருந்திருக்க மாட்டார்கள். சிறிது கூட சினிமாத்தனமே இல்லாமல் ஒரு உண்மையான இந்திரன்ஸை படம் முழுக்க நாம் பார்க்கிறோம். அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பின் மூலம் ஆழமாக பதிய வைக்கிறார் இந்திரன்ஸ். லீலா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மதுபாலா லீலாவாகவே வாழ்ந்திருக்கிறார். அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் உயிர்ப்புடன் மதுபாலா உலாவ விட்டிருக்கிறார். அவர் பரதநாட்டியம்
ஆடக்கூடிய ஒரு காட்சி படத்தில் வருகிறது. அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு கை தட்ட தோன்றுகிறது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சிக்கு சிறிது முன்னால் ஒரு படகில் இந்திரன்ஸும் மதுபாலாவும் அருகருகே படுத்துக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் தங்களை மறந்து பேசிக்கொண்டிருப்பார்களே, அந்த காட்சிக்கு நிகரான ஒரு காட்சியை வேறு எந்த திரைப்படத்தில் நான் பார்க்க முடியும்? இந்திரன்ஸ் ஆழமாக தூங்கி கொண்டிருக்கும்போது கண் விழித்த லீலா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மதுபாலா அவருடைய தலைமுடியை தடவி விடுவாரே, அந்த காட்சி எந்த அளவிற்கு கவித்துவத்தன்மை கொண்ட காட்சி என்பதை படத்தை பார்க்கும்போதுதான் நம்மால் உணர முடியும். அந்த காட்சியில் மதுபாலா A1 என்று கூறக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். இந்திரன்ஸின் மகள் ஜானகி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அபர்ணா பாலமுரளி தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் எந்த அளவிற்கு அவரால் இயல்பாக நடிக்க முடிகிறது என்ற ஆச்சரியம் நமக்கு உண்டாகிறது. தம்பி ராமையா தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வழங்கி இருக்கிறார். படத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய ஜாஃபர் சாதிக் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய இறந்த மனைவியின் சாம்பலை கரைப்பதற்காக வாரணாசிக்கு வரக்கூடிய இளைஞன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விஷ்ணு அகஸ்தியா. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு அவர் பொருத்தமாக இருக்கிறார். படத்தில் காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய இயல்பான நடிப்பை பார்த்து அவரை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஃபைஸ் சித்திக் வாரணாசியையே தன்னுடைய சிறந்த ஒளிப்பதிவால் நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இந்த அருமையான ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக இசையமைத்திருப்பவர் கோவிந்த் வசந்தா. அவருடைய பெயரை பார்த்தவுடன் என்னை மறந்து திரையரங்கில் நான் என் கைகளை தட்டினேன். அதிலிருந்தே கோவிந்த் வசந்தாவின் மீது எனக்கு எந்த அளவிற்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்களுக்கு அவர் எந்த அளவிற்கு அருமையாக இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் பின்னணி இசையை எந்த அளவிற்கு கவிதைக்கு நிகராக அவர் அமைத்திருக்கிறார் என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடியும். இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று கோவிந்த் வசந்தாவை கூறலாம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கனவானது என்ற அருமையான பாடலை பாடியிருப்பவர் நம்முடைய சின்மயி. இந்த திரைப்படத்தின் கதையை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான வர்ஷா வாசுதேவே எழுதியிருக்கிறார். ஒரு மாறுபட்ட கதையை எழுதி அதை அருமையாக இயக்கி இருக்கக்கூடிய பெண் இயக்குனரான வர்ஷா வாசுதேவை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ஒரு அருமையான பெண் இயக்குனர் பட உலகிற்கு கிடைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவருடைய முதல் படமே இந்த அளவிற்கு ஒரு முத்திரை படமாக இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். முழுக்க முழுக்க வாரணாசியில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? சின்ன சின்ன ஆசை என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை இந்த திரைப்படம் உங்களுக்கு நிச்சயம் தரும்.